Good morning to all. நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்ன கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன, மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னென்னா, அதாவது ரெண்டு மாஸுக்கு உள்ள அந்த டிஃப்ரெண்ட் தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எதுக்கும் உள்ள அப்படின்னு மாஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ்னுடைய மாஸுக்கும் நியூக்ளியான் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் அந்த மாஸுக்கு உள்ள அந்த டிஃப்ரெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The difference in between total mass of the nucleon and actual mass of the nucleus is called mass defect அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆகி நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்பொழுது மாஸ் வந்துட்டு டிசப்பியர் ஆகிட்டே வருது. அந்த டிசப்பியர் ஆகக்கூடிய மாஸ் தான் வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா, எனர்ஜியாக வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்துட்டு நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியானை வந்துட்டு ஸ்டெபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, பைண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா, பைண்டிங் எனர்ஜி வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னா அன்ஸ்டேபிளாக வந்துட்டு மாறிடும். நியூக்ளியஸ் வந்துட்டு என்னவா மாறிடும், அன்ஸ்டேபிளாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூக்ளியர் போர்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். பைண்டிங் எனர்ஜி கர்வ் வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து மாஸ் நம்பருக்கும் பைண்டிங் எனர்ஜிக்கு இடையில் கிராஃப் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் மாஸ் நம்பர் வரைக்கும் பைண்டிங் எனர்ஜி கர்வ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அதாவது அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும் போது அந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் வந்துட்டு என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பைண்டிங் எனர்ஜி வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுரேனியம், தோரியம், பிளட்டோனியம் இது எல்லாமே வந்து என்னது, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஏன்னா உள்ளே வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. சரியா, இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம். நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் இந்த நியூக்ளியானுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கூலும் லா படி ரிப்பல்சின் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அந்த ரிப்பல்சின் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம், எல்லா நியூக்ளியானையும் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண வைக்கும். ஆனால் நடைமுறையில் அது மாதிரி சாத்தியம் ஆகாது, இம்பாசிபிள். அது ஏன் அப்படின்னா, அதை விட வந்து வலிமையான ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து மீசான் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. நியூக்ளியான் சுற்றி இருக்கக்கூடிய மீசான் பார்ட்டிகல் அதுதான் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்துட்டு பைண்ட் பண்ணி வச்சுக்குது. சரியா, அதனால தான் அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியான் வந்துட்டு வெளியே வராமல் உள்ளே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸு, ஷார்ட் ரேஞ்சு, சார்ஜ் இண்டிபெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் மேலே நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட பல மடங்கு வந்து 10⁻40 டைம் வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியா, என்னது ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா தோரியம் வந்து எடுத்துக்கலாம், யுரேனியம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. யுரேனியம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பர் 92, மாஸ் நம்பர் வந்துட்டு 238. இது அன்ஸ்டேபிள். என்னது, அன்ஸ்டேபிள்.
இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் நியூக்ளியஸாக வந்து மாறுது. அன்ஸ்டேபிள் வந்து என்னவா மாறுது? ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. சரியா? தோரியமாக வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸாக வந்துட்டு மாறுது. அப்படி மாறும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். சரியா? ஏன்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். சரியா? இது மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேபிளாக மாறும்போது பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? எமிட் ஆகுது. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா the phenomenon of spontaneous emissions of highly penetrating radiations emitted atomic number greater than 82. Atomic number greater than 82. The phenomenon of spontaneous emissions of highly penetrating radiations are emitted. Atomic number greater than 82. Atomic number எவ்வளோ இருக்கணும்? 82 விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து தன்னிச்சையாக ஆல்பா பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் பண்ணால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பாருங்க, பைண்டிங் எனர்ஜி கர்வில் அதாவது அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு அப்படியே அந்த கர்வ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வந்து பார்த்தோம். சரியா? குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்னது ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளாக வந்துட்டு மாறுது. என்னவா மாறுது? அன்ஸ்டேபிளாக வந்துட்டு பைண்டிங் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சின்னா அன்ஸ்டேபிளாக வந்துட்டு மாறும். இந்த கேஸ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி கர்வ், the stability of nucleus having atomic number greater than 82 to start decrease. This nucleus is called unstable nucleus. This unstable nucleus decay by emitting alpha, beta, gamma particle, by emitting some kind of particles and convert into stable nucleus. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதாவது unstable nucleus change into stable nucleus by emitting some kind of particles. Okay, some kind of particles. Radioactivity பற்றி உனக்கு தெரியும். இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதாவது ஹென்ரி பெக்கோரல். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தி ரேடியோ ஆக்டிவிட்டி டிஸ்கவர்ட் பை ஹென்ரி பெக்கோரல் இன் 1896. சம் லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Madam Marie Curie and her husband Pierre Curie discovered the radioactivity by some experiment. அதாவது some experiment மூலமாக ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. இது எங்கே வந்து இதுக்கான இன்ஸ்டியூட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து அமைஞ்சிருக்கு. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ். சரியா? அதாவது இது எங்கே இருக்குது? கொல்கட்டாவில் வந்துட்டு இருக்குது. இதுக்காகவே வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. சரியா? சரி, ஓகே. இப்போது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எதனால் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதான் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. அதாவது ரேடியோ ஐசோடோப்பாக மாறுது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஐசோடோப் இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சருக்கு மெயினாக வந்துட்டு யூஸ் ஆகுது. கேன்சர் இதுக்கு வந்துட்டு
இது வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். எதனால் மாறுது அப்படின்னு பாருங்கள். அதாவது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னுடைய மாஸை விட எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். அதாவது இனிஷியல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கிரேட்டர் தென் ஃபைனல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ த மாஸ் அப்பீரியன்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு between the two nucleus. this mass appearance change into energy. என்னவா மாறுது? எனர்ஜியாக வந்து மாறுது. இப்போ ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. அந்த ரேடியேஷன்ஸ் எப்படி வருது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மாசு தான் வந்துட்டு ரேடியேஷனாக மாறுது. அது எப்படின்னா, அதாவது அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ் வந்து உனக்கு தெரியும், ஈஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸ்கொயர். சரியா? ஈஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸ்கொயர். அப்போ வந்து ஈக்குவல் டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நெக்லிஜிபிள் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சி மீன்ஸ் என்னது? வெலாசிட்டி அப்ளைடு. அது வந்து கேன்சல் ஆகிடும். பாருங்கள், எனர்ஜி மாஸுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, மாசு எனர்ஜிக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. எம்முங்கிறது மாசு, எந்த அளவுக்கு மாசு இருக்கோ அது வந்து எனர்ஜி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறோம் அந்த அளவுக்கு. அப்போ ரெண்டும் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். இது அதிகமாக இருந்தால் இதுவும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசு தான் என்னவா மாறுது? எனர்ஜியாக மாறுது. வெளியே வரக்கூடிய ரேடியேஷன் என்னது? மாஸ். சரியா? இப்போ வந்து யுரேனியம் பாம்பு வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க இல்லையா? அந்த பாம்பு வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகும்போது என்ன ஆச்சு? எக்கச்சக்கமான ரேடியேஷன்ஸ் வந்து பல மில்லியன் அளவுக்கு வந்து டிகிரி டெம்பரேச்சர் அளவுக்கு வந்து ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆனிச்சு. அந்த ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாசு தான் வந்துட்டு எனர்ஜியாக வந்துட்டு வெளிப்படுது. சரியா? என்னவா வெளிப்படுது? எனர்ஜியாக வந்துட்டு வெளிப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் வந்துட்டு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ மாஸ் டிஃபெக்ட் ஆல்ரெடி we know that. சரியா? என்னது? E is equal to del m c squares. Here mass defect என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது x m x அப்படின்னா என்னன்னா, அதாவது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸினுடைய மாஸ், இனிஷியல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதனுடைய மாஸ் வந்துட்டு என்னது? my. This is parent nucleus, this is daughter nucleus அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதனுடைய மாஸ் வந்துட்டு என்னது? m ஆல்பா. சரியா? இந்த மாஸ்ல இருந்து இதனுடைய மாஸை வந்துட்டு என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் வந்து என்னவா மாறுதுன்னா எனர்ஜியாக வந்துட்டு மாறுது. சரியா? எப்படி வந்துட்டு ரேடியேஷன்ஸ் கிடைக்குதுன்னு தெரியுதா? எப்படி கிடைக்குது? ரேடியேஷன்ஸ் வந்து ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஸ் ஆகும்போது ரேடியேஷன் எதனால் வருது? மாஸ் டிஃப்ரெண்ட் தான் வந்துட்டு ரேடியேஷனாக வந்துட்டு வெளிப்படுது. சரியா? இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, இதில் 3 டைப்பான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் சேஞ்ச் இன்டு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் பை எமிட்டிங் 3 type of particles. First one alpha particle, second one beta particle, third one gamma particle. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆல்பா டிகே அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு டிகே வந்து என்னது? ஆல்பா டிகே. ஆல்பா டிகேயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதான் வந்துட்டு என்னது? பேரண்ட் நியூக்ளியஸ். This is atomic number. A means mass number. இந்த parent nucleus வந்து என்னவா மாறுது அப்படின்னா daughter nucleus மாறுது. Y means என்னது? daughter nucleus. parent அப்படின்னாவே பெருசா இருக்கும், daughter அப்படின்னா என்னது? சின்னது. இதுல இருந்து தான் இது ஃபார்ம் ஆகுது. சரியா? parentல இருந்து தான் daughter வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்துட்டு எத்தனை டிகிரிஸ் ஆகுதுன்னா 2 டிகிரிஸ் ஆகுது. மாஸ் நம்பர் வந்துட்டு 4 டிகிரிஸ் ஆகுது. சரியா? அப்போது என்ன டைப்பான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுதுன்னா ஆல்பா பார்ட்டிகல். ஆல்பா பார்ட்டிகல் மீன்ஸ் ஹீலியம்.
சரியா, ஹீலியம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. when radioactive nucleus convert into stable nucleus, that is Tartar nucleus, by emitting alpha particles. By emitting alpha particles, the atomic number decreases by 2, mass number decreases by 4. This is alpha decay. இதான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா alpha decay அப்படின்னு சொல்லுவோம். when radioactive nucleus decay by emitting alpha particle, atomic number decreases by 2, mass number decreases by 4. This equation can be written as, இதை எழுதிக்குங்க. எழுதிக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா யுரேனியம் வந்து எடுத்துக்கலாம். யுரேனியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 92, மாஸ் நம்பர் 238. இது வந்து என்னவா மாறுது, ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. என்ன அப்படின்னா தோரியம். திஸ் இஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ், அதாவது டார்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சிடுச்சு பாருங்க, 2 குறைச்சி போட்டுட்டேன். மாஸ் நம்பர் இதில் எத்தனை குறையுது, 4 குறையுது. அப்போ 234 கிவ்ஸ் என்ன வரும், ப்ளஸ் டேலி பண்ணோம் அப்படின்னா என்ன போடணும், ஹீலியம் போடணும். பாருங்கள் ஹீலியம் 24 ஆட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஈக்குவலாக வருதா. if equal value at both side, this is correct equation. சரியா, இது வந்து எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா பாருங்க. 92னா இங்கே 90, இங்கே 2 இருக்குது. 90 + 2 92, 92 லெஃப்ட்டு ரைட்டு. அதேமாரி 238, 234 + 4 எத்தனை 238. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னது, கரெக்டான ஈக்குவேஷன்ஸ். இதான் வந்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே. பீட்டா டிகே வந்து எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா, அதாவது பீட்டா டிகே வந்துட்டு நம்ம 2 டைப்பாக சொல்லுவோம். பீட்டா ப்ளஸ், பீட்டா மைனஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா, பீட்டா ப்ளஸ், பீட்டா மைனஸ், 2 டைப்பெல்லாம் வந்துட்டு பீட்டா டிகேல வந்துட்டு டிகே ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா என்ன, மைனஸ் பீட்டானா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்டா டிகேல 2 டைப் இருக்குது, ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ளஸ் பீட்டா, அதாவது வந்துட்டு நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் பீட்டா வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பீட்டானா அதாவது என்ன எமிட் ஆகணும், எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான்ஸ் இஸ் எமிட்டட் இஸ் கால்டு ப்ளஸ் பீட்டா. மைனஸ் பீட்டா அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகணும், அதாவது மைனஸ் பீட்டா அப்படின்னா அதாவது பாசிட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகணும். என்ன ஃபார்ம் ஆகணும், பாசிட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பார்க்கலாமா, ப்ளஸ் பீட்டா டிகே. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் பீட்டானா எலக்ட்ரான்ஸ், ப்ளஸ் பீட்டா அப்படின்னா பாசிட்ரான். ஓகேவா. பாசிட்ரான் if emitted, positron is called plus beta decay. If electron is emitted, minus beta decay. So மாற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பீட்டானா பாசிட்ரான், மைனஸ் பீட்டானா எலக்ட்ரான். In the beta decay, if positron is emitted, it is called plus beta decay. If electron is emitted, it is called minus beta decay. So இதை வந்து கரெக்டாக பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். மைனஸ் பீட்டானா என்ன, ப்ளஸ் பீட்டானா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இந்த பாசிட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆன்டி பார்ட்டிகல். ரெண்டும் ஆன்டி பார்ட்டிகல். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. பாசிட்ரானுடைய ஆப்போசிட் பார்ட்டிகல் தான் எலக்ட்ரான், எலக்ட்ரானுடைய ஆப்போசிட் பார்ட்டிகல் தான் பாசிட்ரான். ரெண்டு வந்து ஆப்போசிட் பார்ட்டிகல்.
the mass of positron is equal to mass of electron. electron உடைய mass என்னவோ அதே தான் வந்துட்டு positron, positronக்கு என்ன மாஸோ அதே தான் வந்துட்டு electron. சரியா? ரெண்டுக்கும் மாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அண்டு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ்லி சார்ஜஸ், பாசிட்ரானுக்கு வந்துட்டு என்னது பாசிட்டிவ்லி சார்ஜஸ். ரெண்டுக்கும் சார்ஜஸ் வந்துட்டு எப்படி இருக்குது ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்குது. 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. பாசிட்ரானுடைய சார்ஜஸ் எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போத் பாசிட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் பீட்டா டிகே பார்ட்டிகல்ஸ். ரெண்டு வந்துட்டு என்னது பீட்டா டிகே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளஸ் பீட்டா டிகே வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேரண்ட் நியூக்ளியஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது, மாஸ் நம்பர் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மாஸ் நம்பரில் வந்து there is no changes. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அட்டாமிக் நம்பரில் மட்டும்தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மைனஸ் பீட்டா டிகே வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது ப்ளஸ் பீட்டா டிகே வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is starter nucleus. atomic number increase by 1. atomic number increase by 1, mass number remains same. There is no changes. When radioactive nucleus convert into stable nucleus, that is starter nucleus, atomic number increase by 1, mass number remains same. There is no changes. And என்ன எமிட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. இ போட்டு மைனஸ் போட்டால் என்னது எலக்ட்ரான். திஸ் இஸ் எலக்ட்ரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நெகட்டிவ் போடுறோம்னா எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சார்ஜஸ் இருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம நெகட்டிவ் போடுறோம். எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு கூட வந்துட்டு எமிட் ஆகும். அது என்ன பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா ஆன்டி நியூட்ரினோ. எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக பக்கத்தில் வந்துட்டு என்ன வரும், ஒரு ஆன்டி நியூட்ரினோ கண்டிப்பாக வரும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுது, ஆன்டி நியூட்ரினோ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரொம்ப முக்கியம். இதுதான் வந்துட்டு மைனஸ் பீட்டா டிகே அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் gives proton plus electron as well as anti neutrino. ஒரு நியூட்ரான் வந்து change into proton at the same time emit electron and anti neutrino கண்டிப்பாக வந்துட்டு emit ஆகும். சரியா? இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைனஸ் பீட்டா டிகே அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? in the case of beta decay there are two type of decay, plus decay, minus decay, plus beta decay, minus beta decay. First one minus beta decay, minus beta decay. Okay, minus beta decay, this is parent nucleus. parent nucleus வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டாட்டர் நியூக்ளியஸாக வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். எலக்ட்ரான் வந்துச்சுன்னா கூட வந்துட்டு ஒரு ஆன்டி நியூட்ரினோ கண்டிப்பாக எமிட் ஆகும். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? This is minus beta decay process. Neutron is changed into proton at the same time emit electron and anti neutrino. Next நம்ம பார்க்கக்கூடியது வந்து plus beta decay. plus beta decay வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. plus beta decay வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ். when ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் decay into stable nucleus, when radioactive nucleus decay by emitting positron, what happen, atomic number and mass number என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. this is parent nucleus. radioactive nucleus வந்து அதாவது டாட்டர் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக வந்துட்டு 2 பேர் இருக்குது. டாட்டர் அண்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறும்போது கண்டிப்பாக பாசிட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. அப்படி எமிட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாசிட்ரான்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக
நியூட்ரினோவுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கல் நியூட்ரினோ வந்துட்டு ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? பாசிட்ரான் வந்தால் கூட என்ன வரும்? நியூட்ரினோ வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா நியூட்ரினோனுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கல் தான் ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது வந்து ஆன்டி நியூட்ரினோ, மேலே மைனஸ் போட்டால் ஆன்டி நியூட்ரினோவுக்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு என்னது? நியூட்ரினோ. எலக்ட்ரான் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆன்டி நியூட்ரினோ வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஆன்டி நியூட்ரினோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு என்ன இருக்கும்? நியூட்ரினோ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் பை 1 ஃபஸ்ட்டு சொன்னோமா? மைனஸ் போட்டுங்க, ப்ளஸ் வந்தால் மைனஸ் போட்டுங்க. அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 1, மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் சேம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது? பாசிட்ரான் கண்டிப்பாக வருது. பாசிட்ரான் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூட வந்து ஒரு என்ன வரும்? நியூட்ரினோ கண்டிப்பாக வரும். சரியா? என்ன வரும்? நியூட்ரினோ கண்டிப்பாக வரும். ஓகே, இதுதான் வந்துட்டு ப்ளஸ் பீட்டா டிக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பாரு. நியூட்ரான் ப்ளஸ் பாசிட்ரான் ப்ளஸ் வந்துட்டு என்னது? நியூட்ரினோ. ஓகே, இதுதான் வந்துட்டு ப்ளஸ் பீட்டா டிகே. இப்போ வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஆல்பா டிகே பீட்டா டிகே வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம்.